அங்கீகார சென்னை கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரே கார்டுலேயே நம்ம டிக்கெட் எடுத்துக்கலாம். இந்த கார்டு பார்த்தீங்கன்னா எல்லா டிப்போலையும், அதாவது 1000 ரூபாய் பாஸ் இருக்கிற எல்லா கவுண்டர்லையுமே இந்த கார்டு நம்ம வாங்கிக்கலாம். மினிமம் 100 ரூபா ரீசார்ஜ் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். இப்போ இந்த கார்டில் எப்படி டிக்கெட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு லைவ் டெமோ பார்த்துக்கலாம். கார்டு வச்சு எப்படி டிக்கெட் எடுக்கிறது பஸ்ல சீக்கிரமா இதுக்கு முன்னாடி வந்து கேஷ் கொடுத்து எடுத்திருப்பீங்க, சில்லறைக்காக தேடிட்டு இருப்பீங்க. இப்போ இதனால உங்களுக்கு சில்லறை பிரச்சனை இருக்காது. யூபிஐன்னு ஒன்று ஆப்ஷன் இருந்தது, அப்போ ஸ்கேன் பண்றதுனால டிலே ஆயிட்டு. இப்போ இதுக்கு பின்னோ எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போறது கிடையாது. ஜஸ்ட் இப்போ மெட்ரோ ட்ரெயின்ல போகும்போது இப்படி வச்சுட்டு நம்ம பாசிங் பண்ற மாதிரி. இப்போ நீங்க போக போற இடம் எங்ககிட்ட சொன்னீங்கன்னா, இப்போ நீங்க சென்ட்ரல்ல இறங்க போறீங்க. ஆமா, பிராட்வேல இருக்கும். இப்போ சென்ட்ரல்ல இறங்க போறீங்க. என்சிஎம்சி கார்டு இருக்குன்னு சொன்னீங்கன்னா, நாங்க என்சிஎம்சி கார்டோட ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்க கார்டை நாங்க கையில கூட வாங்க வேண்டாம். நீங்க ஜஸ்ட் அப்படியே மேல வச்சீங்கன்னா போதும். அதுல எங்களுக்கு ஒரு சவுண்டு கேட்கும். அதுல இருந்து 3 செகண்ட்ஸ்க்குள்ள டிக்கெட் உங்களுக்கு வெளியில வந்துடும். இந்த கார்டு மூலமா நம்ம சீக்கிரமா டிக்கெட் வாங்கியாச்சு, சில்லற பிரச்சனையும் இல்லை. ஸோ சென்னையில் மெட்ரோ ட்ரெயின்லேயும் லோக்கல் பஸ்லையும் எம்டிசி பஸ்லையும் ட்ராவல் பண்ணுற எல்லாருக்குமே இந்த என்சிஎம்சி கார்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரம் டிக்கெட் எடுத்தாலும் சில்லற பிரச்சனையும் இருக்காது. ஸோ இந்த என்சிஎம்சி கார்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்